இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் அன்பான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை இந்த வேளையிலே சந்திப்பதில், இந்த மகிமை டிவி வழியாக, இந்த மகிமை நேரத்தின் வழியாக சந்திப்பதிலே உங்களை மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மகிமை நேரம் வழியாக வருகிற செய்திகள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மைகளையும் அவர் கட்டளையிடுவாராக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்தில் நாம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் கர்த்தர் இந்த ரெபெக்காளுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தார். ரெபெக்காளுடைய ஈசாக்கினுடைய ஜெபம் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தர் யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பார்த்தால், கர்த்தர் சாமுவேலினுடைய வேண்டுதலை கேட்கப்பட்டது என்று அந்த தலைப்பிலே நம்ம இந்த செய்தியை நாம் பார்ப்போம். சாமுவேலுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தலைப்பிலே நம்ம இந்த செய்தியை நாம் பார்ப்போம். தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், பலிகளை செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்டத வேண்டுதலை கேட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி வரும்போது சாமுவேல் அவர்களுக்காக என்ன செய்தார்? வேண்டுதலை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிஸ்பாவிலே 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கன் என்றான். அதே போல 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேதாகமத்துல இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அந்த வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்டறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பயங்கரமான யுத்தம் உண்டாகிறது. அப்படி உண்டாயிருக்கும் போது பெலிஸ்தியரை முறியடிப்பதற்காக சாமுவேல் என்ன செய்கிறார்? நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடிபடிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் என்ன செய்தார்? மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்று சொன்னார். எல்லா ஜனங்களும் மிஸ்பாவிலே என்ன செய்தார்? மிஸ்பாவிலே கூட்டி அத்தனை ஜனங்களுக்காக, இஸ்ரவேலருக்காக அவர் என்ன செய்தார்? வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் செபிக்கும் போது நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல, மிஸ்பா என்கிறது கடவுளுடைய ஒரு சன்னிதானம், அந்த சன்னிதானத்திலே கூடி நாம் ஒருமித்து கூடி ஜபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் பலமான ஒரு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். எனவேதான் ஆலயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக கூடி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் மிஸ்பாவிலே அந்த இஸ்ரவேல் எல்லாரையும் என்ன செய்தார்? கூடி ஜபிக்கும்படியாக அனைவரையும் கூட்டி சேர்த்தார். அனைவரும் கூடி ஜபித்தார்கள். ஜபித்த போது கர்த்தர் அந்த சாமுவேலுடைய விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டார். அப்படி ஜபித்த பிறகு சாமுவேல் என்ன செய்தார்? பலி செலுத்தும்படியாக, சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படியாக பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபரிய இடிமுழுக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தார்? பெலிஸ்தியருக்கு என்ன செய்தார்? பெலிஸ்தியர் மேல் மகாபெரிய இடி முழக்கங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கூட நம்ம எதிர்கொண்டு ஒரு மக்களுக்காக நாம் செபிக்கும் போது சத்துருவை வீழ்த்துகிற தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் மட்டுமே அவரை அசைக்கின்றதாக காணப்படுகிறது. நம்முடைய ஜெபங்கள் சத்துருவை முறியடிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. சர்வாங்க தகன பலியை அன்று சாமுவேல் செலுத்தி ஆண்டவருக்கு அவர் செலுத்தின போது அந்த பெலிஸ்தியருக்கு மேல பெரிய இடி முழக்கங்கள் என்ன செய்தது? உண்டாயிற்று. எனவே பெலிஸ்தியர் அந்த இஸ்ரவேலின் மேல் என்ன செய்தார்? ஒரு ஜெயம் கொள்ளாதபடி அவரை பெலிஸ்தியரை கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை இடி முழக்கத்தினால அவர்களை பாதித்தார். நாமும் நம்முடைய கர்த்தரோடு நாம் இருந்தால் நம்முடைய ஜெபங்களை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறபடியாக இருக்கிறார். சாமுவேல் ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகன். எனவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை கர்த்தரிடத்துல செய்கிற எந்த வேண்டுதல்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த வேண்டுதல்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இதே ஈசாக்கினுடைய வேண்டுதல் எப்படி கேட்கப்பட்டதோ அதே போல இந்த சாமுவேல் தேசத்துக்காக என்ன செய்தான்? வேண்டுதல் பண்ணினான். அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறான். இன்று கூட நாம் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோமா? இல்லை என்றால் நாம் நமக்குள்ளாக காரியங்களை மட்டும், நம்முடைய குடும்பம், தன் பிள்ளை, வீடு, சம்பாத்தியம்
இவை எனக்கு போதும் என்று நமக்குள்ளாக மட்டும் ஒரு கோடு வரைந்து கொண்டு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்வோம். இந்த உலகம் நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக வாழ முடியும். ஏன் அந்த சாமுவேல் அந்த இஸ்ரவேல் மக்களை கூட்டி சேர்க்க வேண்டாம்? ஏன் அந்த சாமுவேல் அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று பார்க்க போனால், அவன் தேசத்தின் மீது உள்ள ஒரு ஆர்வம், தேசத்தின் மீது உள்ள ஒரு தாகம், தேசத்தின் மீது உள்ள ஒரு ஆத்தும தாகம் இருந்தபடியினால் தான் அந்த சாமுவேல் என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக அவர்களை கூட்டி சேர்த்து, அவர்களை ஒன்றாக கூட்டி கர்த்தரை நோக்கி அவர்கள் கம்பீர முழக்கமிட்டு ஜெபித்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பெலிஸ்தியரை, இந்த இஸ்ரவேலரை கொண்டு என்ன செய்தார்? முறியடித்தார். நாமும் நமக்கு எதிராக வருகிற சத்துரு போல வருகிற மக்களை நாம் ஜெபத்தினால என்ன செய்யலாம்? முறியடிக்கலாம். அதற்கு தான் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சாமுவேல் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாம் அமைதியாக நம்ம இருந்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய காரியங்கள் எதுவும் வெற்றி பெறாது. சாத்தானை நாம் துரத்த வேண்டும். எப்படி? ஜெபம் என்ற ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு சாத்தானை நாம் துரத்தும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் அருமையை கேட்டு, நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை கேட்டு, நம்முடைய ஜெபத்தின் மன்றாட்டுகளை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறவராக காணப்படுகிறார். என்னை கேட்கிறதான என் அன்பு பிள்ளைகளே, நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நாம் ஒருமித்து ஜெபிக்கிறோமா? நாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? துன்பப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? இந்த இஸ்ரவேல் ஒடுக்கப்பட்ட போது இந்த சாமுவேல் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணினார். நாம் ஒடுக்கப்படும் போது நாம் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? கணக்கு கேட்கிற ஆண்டவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். நாம் கிடைக்கும் நேரங்களில நாம் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் உள்ள மக்கள் கர்த்தரை அறிய வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக எழும்ப வேண்டும். பெலிஸ்தியரை போல எழும்பி நிற்கிற மக்கள் இந்த தேசத்திலே கர்த்தர் முறியடிக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசம் இந்திய தேசமாக இருக்கிற தேசம் கிறிஸ்துவை அறிகிற தேசமாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். உத்தரவாதம் எடுத்து கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும். எப்படி அந்த சாமுவேல் பலிபீடத்தை கட்டி அதிலே ஆட்டுக்குட்டியை பலியிட்டு கர்த்தரிடத்தை பலி செலுத்தி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை கேட்டாரோ, அதே போல நாமும் என்ன செய்வோம்? நம்முடைய ஜெபம் என்கிறதான அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு, அவர் சாமுவேலை கொண்டு எப்படி அந்த பெலிஸ்தியரை முறியடித்தாரோ அதே போல நம்முடைய ஜெபத்தை கொண்டு அநேக சத்துருவாக எழும்பி நிற்கிற மக்களை முறியடிக்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்முடைய தேசத்துக்காக, நம்ம சுற்றி இருக்கிற கூட்டத்தாருக்காக, நம்முடைய சத்துருவுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சத்துருவுக்கு நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்? சத்துரு சமாதானம் ஆகும்படியாக செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்குள்ளாக இருந்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த சத்துரு சமாதானம் ஆகும்படியா செய்வார். எனவே என்னை கேட்கிறதான என் அன்பு மகிமை டிவி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு போல எது எழும்பி நின்றாலும் நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தருடைய சன்னிதானத்துல சாமுவேல் ஜெபித்தது போல நீங்களும் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரிடத்திலே சோஸ்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் எல்லா சத்துருவையும், நம்முடைய சுத்தி இருக்கிற எல்லா சத்துருவின் அடையாளங்களையும் கர்த்தர் முறுத்தி போடுகிறவராக இருக்கிறார். எனவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சாமுவேலின் சத்தத்தை கேட்ட தேவன் நம்முடைய சத்தத்தையும் அவர் கேட்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட சாமுவேலின் விண்ணப்பம் எப்படி கேட்கப்பட்டது என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சாமுவேல் ஆண்டவரே சத்துருவாக எழுந்து நின்ற பெலிஸ்தருக்காக ஜெபித்த போது நீங்கள் பெலிஸ்தரை முறியடித்தீர் அப்பா. எங்கள் வாழ்விலே எங்களுக்கு எதிராக சத்துருவாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களை முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.